நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. பொதுவாக இந்த மாதிரி விழாக்கள் தமிழில் தான் நார்மலாக காம்பேரிங் பண்ணுவாங்க, அதை தான் விரும்புவாங்க. நாங்கள் நினச்சோம் ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமே, பைலிங்குவலாக பண்ணுவோம், போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கம்பைன் பண்ணி பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால தான் இங்கே நாங்கள் ஆங்கிலத்தையும் கொண்டு வந்திருக்கோம். ஐ தாட் அதை முதல்ல உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணால் இட் வில் பி எல்லாருமே ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருப்போங்கிறது தான் அதை நான் சொல்கிறேன். ரைட் now see first a few words about women. As women achieve power, the barriers will fall. As society sees what women can do, as women see what women can do, there will be more women out there doing things and we will all be better off for it. ஒவ்வொருத்தரும் நம்மளை பார்க்க நம்ம இன்னும் நிறையா பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம இப்போ இருக்க விமன் we are the voice of our grandmother and mother. அவங்க எவ்வளோ ட்ரீம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அச்சீவ் பண்ணின்னு நினச்சிருக்காங்க, பட் மெனி ஆஃப் தெம் couldn't do it. பட் இப்போ இருக்க சொசைட்டி தன் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும், அவங்க வாழ்க்கையில் நல்லா அச்சீவ் பண்ணணும். அண்ட் போத் த ஃபாதர் அண்ட் மதர், போத் ஆஃப் தெம் கிவ் தெம் ஸ்ட்ரென்த். ரெண்டு பேருமே இப்போ யாருமே தடை சொல்கிறதில்ல, போதும் நீ படித்தது போதும், வா நான் கல்யாணம் பண்ணுறேன். இன்னும் அந்த தடை இப்போ இல்லவே இல்லை. எல்லாருமே கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ வேலைக்கு போனால் உனக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும், யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ் யுவர் ஃபேமிலி வெல், அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு தருணத்தில் அவங்க ஆட்சி சொன்ன மாதிரி இந்த நாமினேஷன்ஸ் பார்க்கும்போது நாங்களே ஆச்சரியப்பட்டோம். இந்த அளவு அவ்வளோ பெரிய ஹை டெசிக்னேஷன் லெவலில் நம்மளுடைய நகரத்தார் பெண்மணிகள் இருக்கிறாங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. The women of today are thoughts of their mother and grandmother embodied and made alive. They were active, they were capable and determined and bound to win. They have 1000 generations back of them who have lived and gone are speaking through us today. I think all of you will accept this. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. So we'll now begin with the award giving. I will start with Mrs. Sedhukarasi. To the world, you may be one person, but to one person, you are the world. Such is the value of blood donors. We do have so many such lifesavers, but the work of some is notable. Sedhukarasi, age 45, from Kandavarayampatti, has set a place for herself. A BCom graduate, settled in Coimbatore, but fate played in her life too. She lost her husband at a very young age. She joined her parents at Chennai. She was inspired by her father and brother who gave her strength to stand on her own legs. Though they run their own factory, Sedhukarasi determined to find her way. It is here that she joined Datri, Blood Stem Cell Registry in 2014. Her intellectual, personal and emotional proficiencies enabled her to rise up in such a short period. She was able to expand the donor database from 40,000 to 400,000 donors within 6 years. இவங்க donors encourage பண்ணி 40,000 லேந்து 400,000 கொண்டு வந்திருக்காங்க. She has also raised up to 1 crore funds in support of Datri Noble Mission. இவங்க with her அவங்களோட முயற்சியால அந்த கம்பெனிக்கு 1 crore fund she has collected. At present, she is with Inside Jig Technology Private Limited, which is a startup which is specializing in artificial intelligence powered marketplace for market research professionals. She is the founder member and she holds the mantle of managing the organization. Kudos to her. Give her a very big hand. The power to change your life is in your hands, depicts Sedhukarasi. புற்றுநோயாளிகளுக்கு புத்துயிர் வழங்கும் ஸ்டெம் செல்
கொடையாளிகளை திரட்டி அதை வந்து இப்போ சேகரித்து அதை வைத்து பல உயிர்களை மீட்டு கொடுத்திருக்கும் சேது கவர்சி அவர்களை வாழ்த்துகிறோம். அவர்களுக்கு இப்போது திருமதி மல்லிகா தியாகராஜன் அவர்கள் சான்றிதழும் கொடுத்து கௌரவிப்பார்கள். சேதுக்கரசி வந்து என்னோட சித்தி பொண்ணு, என் தங்கச்சி, என்னோட நாத்தனார் பொண்ணு. அவளுக்கு நான் வந்து கௌரவிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அம்பத்தூர் நகரத்தார் மகளிர் சங்கத்துக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திருமதி கனகலட்சுமி ஆச்சி, இவர் வந்து பிரபல இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்களின் சகோதரி ஆவார். இவருடைய வயது 88, ஆனால் மனசுக்கு வயது 28 தான். 4 தலைமுறைகள் கண்டவர். குரோஷா பின்னல் கலையரசி இவர். 1980 குரோஷை தொடர்ந்து போட்டு கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருப்பவர். 55 வயதில் தஞ்சாவூர் ஓவியம் கற்றுக்கொண்டார். நம்மளாம் 55 வயசில் மூட்டு வலி முதுகு வலி என்னால் முடியலம்மா. அவங்க 55 வயசில் கற்றுக்கிட்டு தஞ்சாவூர் ஓவியங்கள் இன்னும் வரைகிறாங்க, எம்ப்ராய்டரி போடுறாங்க. இப்போது இவங்க காலையில் எழுந்திரிச்சதும் அவங்க வேலை என்னென்னா, அவங்களுடைய குடும்பத்தில் கொள்ளு பேரன் வரைக்கும் 180 பேர் இருக்காங்க. அவங்கள யாருக்கு அன்னைக்கு பர்த்டே பிறந்தநாள் யாருக்குன்னு ஞாபகம் வைத்திருந்து அவங்களுக்கு காலையில் முதல் வேலையாக ஒரு வாழ்த்து அனுப்புவாங்க மொபைலில். அதை வந்து தினமும் செய்கிறாங்க. ஊர் காரைக்குடி, கோவில் இளையாற்றங்குடி, கழனிவாசல் குடி. இவரை நமது பெண் சாதனையாளராக கௌரவிப்பதில் பெருமை அடைகிறோம். மல்லிகா ஆச்சி அவருக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிப்பார். ஜாயின்ட் ஃபேமிலி போய் நியூக்ளியர் ஃபேமிலி வந்த காலத்தில் இப்போவும் ஆச்சி வந்து எவ்ரி டைம் ஷீ மேக்ஸ் இட் அ பாயிண்ட் டு ஹேவ் அ ஃபேமிலி கெட் டுகெதர். வந்து நம்ம நகரத்தார்களில் ராமசுப்பையா காரைக்குடி வந்து மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சியாளர். அவர்களுடைய செல்வங்கள் தான் எஸ்பி முத்துராமன், சுபவீர பாண்டியன் எல்லாம். அவர்களோடு பிறந்த சகோதரி. அவர்களை இந்த சங்கமும் எழுத்தாளர் அமைப்பும் பாராட்டுவது மிக பொருத்தமானது. நம் அனைவர் சார்பாக அவருக்கு நம்முடைய வணக்கங்கள். என்னையும் பெண் சாதனையாளர்களில் ஒருவராக தேர்ந்தெடுத்து பாராட்டி வாழ்த்தியதற்கு பெருமகிழ்வு அடைகிறேன். பிரேமா அவர்களுக்கு நன்றி. அழைப்பில் மகிழ்ந்தேன், அரவணைப்பில் நெகிழ்ந்தேன், உழைப்பில் வந்திடும் உயர்வென புரிந்தேன். வயதென்பது வாழ்வின் தடையென பயந்து வாழ்ந்திட வேண்டாம். முயற்சியும் ஊக்கமும் முழுமையாய் இருந்தால் முதுமையை நம்மால் வென்றிட முடியும். எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தால் என்ன, எப்படி வாழ்ந்தோம் என்பதே வாழ்க்கை. துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையே இல்லை, துன்பத்துள் இன்பம் காண்பதே வாழ்க்கை. ஒற்றுமையோடும் மனமகிழ்வோடும் ஒருவருக்கொருவர் உதவி வாழ்வோம். நாடும் வீடும் நலம் பெற வாழ்வோம். எனக்கு ஒன்றும் வயது அதிகமில்லை. 88 முடிந்து 89 ஆரம்பம். உங்கள் எல்லோருக்கும் நான் தைரியமாக இருக்கிறேன். சிறியதாக நான் அதுக்காக உடல் நலம் இல்லாமல் நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. அப்பப்போ முடியாமல் வந்தாலும் என் அன்பு அண்ணன் மகள் டாக்டர் சாலா எனக்கு எப்பவும் என்னோடு எனக்கு வேண்டிய உதவிகளை செய்து எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாள். நல்லா எல்லாமே எனக்கு உங்களை விட நான் சிறியவளாக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு நாளும் படுத்ததில்லை. முடியாமல் வராமல் நான் கற்சிலை இல்லை. இருந்தாலும் என்னுடைய உடலை அப்பப்போ சாலாவிடம் கேட்டு மருந்து வாங்கி சாப்பிடுவேன். ஆடுகின்ற பம்பரம் ஆடாமல் நிறுத்தலாம், ஆடுகின்ற பம்பரம் ஆடுவதும் உன் செய்யே, அந்துகின்ற நெஞ்சமும் பார்ப்பதும் உன் செய்யே, பாடுகின்ற பாவலன் பல்லாயிரம் பாடல் பாடுவதும் உன் செய்யே. Thank you, Achi. Now I call upon Mrs. Thenmozhi Ramasamy. திருமதி தேன்மொழி ராமசாமி, கோட்டையூரை சேர்ந்தவர், கோயில் இளையாற்றங்குடி பெருமருதூருடையார். நம்ம நகரத்தார் பெண்மணிகள் இல்லாத இடமே இல்லைங்க. டிஃபென்ஸில் இருக்காங்க, நேவியில் இருக்காங்க, ஏர்கிராஃப்டில் இருக்காங்க, டிஆர்டிஓவில் இருக்காங்க, இவங்க ஐஐடியில் இருக்காங்க.
ஐஐடிங்கிறது நம் நாட்டின் மிகவும் மதிப்பு வாய்ந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்று. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் போய் படிக்கிறதுங்கிறது பல இளைஞர்களின் பெரிய கனவு. அது உள்ளே நுழையிறதே பெரிய ப்ராசஸ். அங்கே வந்து அந்த ஐஐடி கல்வி நிறுவனத்தில் இவங்க உயர் பதவியில் இருக்கிறார். மேலாண்மை கல்வித்துறை தலைவர் மற்றும் நிதி பேராசிரியர். இவங்க வந்து எம்காம் எம்ஃபில் பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய தாயார் திருமதி முத்து ஆச்சி தான் இவங்களை வந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் என்று ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அவங்க வந்து எத்திராஜ் கல்லூரியில் பேராசிரியர் பயிர்ந்து ஓய்வு பெற்றவர். பிகாம் 2ஆம் ஆண்டு படிக்கும்போதே இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கணவர் திரு ராமசாமி அவர்கள் அவங்களும் இங்கே வந்திருக்காங்க. கணவர் திரு ராமசாமி அவர்களின் முழு ஆதரவுடன் இவங்க வந்து படிப்பை தொடர்ந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய சாதனையே துவங்கி இருக்கு. அவங்க வெறும் கல்யாணம் ஆகும்போது வெறும் பிகாம் செகண்ட் இயர் தான். அதுக்கப்புறம் யூகே யுஎஸ் நாடுகளில் ஃபெல்லோஷிப் ஸ்காலர்ஷிப் எல்லாம் வாங்கியிருக்காங்க. செபி அமைப்பின் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ஸ் என்ற கல்வி நிறுவனத்தின் இயக்குநராக பதவி வைத்திருக்காங்க. இந்தியாவின் உற்பத்தி துறை கொள்கைகளை வடிவமைத்த போது இவருடைய கொள்கை வந்து சிறந்த பாலிசிக்கான தேர்வு பெற்றது. அதற்காக அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயிடம் விருது பெற்றிருக்கிறார். நல்லா கைத்தட்டுங்க. இன்னும் பல விருதுகள் ரத்தினங்களாக இவருடைய மகுடத்தை அலங்கரிக்கின்றன. சொன்னால் இன்னைக்கு பூரா சொல்லிகிட்டே போகலாம், அந்த அளவுக்கு இவங்களுடைய பெருமைகள் இருக்கின்றன. நைஜீரியாவிலையும் இவங்க நிதித்துறை பேராசிரியராக பணியாற்றியிருக்காங்க. இவரை நமது பெண் சாதனையாளராக நாம் தேர்ந்தெடுத்த கௌரவிப்பதில் மிகுந்த பெருமை கொள்கிறோம். திருமதி ஆனந்தவல்லியாச்சு இவங்களுக்கு வந்து Next, I call upon Tirumadi S.P. Visalakshi. Impossible is read as I am possible. And this has been proved by Mrs. S.P. Visalakshi of Kadiyabatti. She belongs to Iranikoil. She is in Defense Ministry for the past 39 years. She has completed her diploma in electronics, post-diploma in computer engineering and BE electronics. A very rare career. Her career is a very rare career, but she has done it very, very successfully. We know it is very difficult, but see, at home, ஒரு சாம்பார் வைக்கிறாங்க, அந்த சாம்பார் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்களா, அதில் சேர வேண்டியதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படின்னு சமைக்கிறவங்களுக்கும் டவுட் வரும், சாப்பிட்றவங்களுக்கு அதை விட டவுட் வரும். பட் இவங்க செய்கிற வேலை என்னென்னா, ஏர்கிராஃப்ட்டுக்கு போகிற அக்சசரிஸை குவாலிட்டி அனாலிசிஸ் சர்டிஃபை பண்ணி கொடுக்குற வேலை இவங்களோடது. அப்போ அது எவ்வளோ ஒரு ரிஸ்கான வேலை. தட் இஸ் அ ஒர்க் ஷீ இஸ் டூயிங், ரைட்? ஸோ நம்ம நகரத்தார் நிச்சயமாக பெருமைப்பட வேண்டிய ஒன்று இது. ஷீ வெரிஃபைஸ் அண்ட் டெஸ்ட் ஆல் சிஸ்டம்ஸ் பிஃபோர் தே ஆர் இன்ஸ்டால்ட் இன் தி ஏர்கிராஃப்ட் அண்ட் சர்டிஃபைஸ் இட்ஸ் குவாலிட்டி. ஹர் ஒர்க் இஸ் ஒன் வேர் ஷீ ஹேஸ் டு பி ஃபிக்ஸ்ட் அண்ட் ஒப்செஸ்ட். ஷீ ஹேஸ் சர்வ்ட் as Director General of Quality Assurance, DGQA, Ministry of Defense for 16 years, and after passing UPSC examination, she has served as Group A Gazetted Officer, that a Principal Scientific Officer for Indian Air Force. At present, she is working in Hyderabad, Avionics Systems, qualifying defense and military aircraft. She stands as a role model for all youngsters of our community and says that anything is possible if we have a determined mind. I'm sure all of you will agree for having selected her for this award. Let's give her a big hand, and I call upon Dr. Anandavalli to give this award. ஹைதராபாத்லேருந்து இதுக்காகவே பறந்து வந்திருக்காங்க அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி. Next, I call upon Mrs. Balambika. திருமதி பாலாம்பிகா முருகப்பன். இவருடைய ஊர் மேலேச்சேவரி. இவர் பிறந்ததுக்கு கீழச்சேவல்பட்டின்னு, கல்யாணம் பண்ணது மேலேச்சேவல்பட்டி. கோயில் வைரவன் கோயில். பரதம் என்பது ஒரு சாராருக்கு மட்டுமே, அதுவும் நகர்ப்புறத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே, அதுவும் வசதியாக இருப்பவர்களுக்கு மட்டுமே அப்படின்லாம் ஒரு மித்து இருந்தது. அதை உடச்செறிஞ்சவர் பாலாம்பிகா. பரதம் 7 வயதிலிருந்து பரதம் கற்று அரங்கேற்றம் செய்து பல நாடுகளில், பல கோயில்களில், பல மேடைகளில் பரத நிகழ்ச்சி நடத்தி இப்போது வந்து இவங்க வந்து டான்ஸ் ஸ்கூல், பரத நாட்டிய பள்ளி வச்சுருக்காங்க. எங்கே தெரியுமா? கீழச்சேவல்பட்டியில்
சென்னையிலையோ கோவையிலையோ இந்த நகரத்தில் கிடையாது, கீழே செல்பட்டியில் வச்சுருக்காங்க. சுற்றி இருக்க கிராமத்து பிள்ளைங்கள்லாம் அங்கே வந்து பரதநாட்டியம் கற்றுக்குறாங்க. அதுவும் வசதி குறைந்த பிள்ளைங்களுக்கு இலவசமாக கற்றுக் கொடுக்குறாங்க. நகரத்தார் சமூகத்தில் சிறு வயது முதல் பரதம் பயின்று அரங்கேற்றம் செய்வது என்பது ரொம்ப அபூர்வம் தான். இப்போ நிறைய பிள்ளைங்க கற்றுக்குறாங்க, ஆனால் அவங்கெல்லாம் கல்யாணம் ஆனதும் விட்டுறாங்க. ஆனால் இவங்க வந்து திருமணத்துக்கு அப்புறமும் இவரது கணவர் மற்றும் இவருடைய மாமியார் குடும்பம் இவருக்கு முழு ஆதரவு கொடுத்து வருகிறது. அதனால் இவரது நடன நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார். சிதம்பரத்தில், திருவண்ணாமலை, இன்னும் பல கோயில்களில் நாட்டியாஞ்சலியில் பங்கு பெற்றவர். நமது நகர கோயில்களில் வந்து நாட்டியாஞ்சலி ஒன்றை ஏற்பாடு செய்து அங்கும் நடனத்தை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறது இவருடைய பெரு விருப்பம். அதற்கான முயற்சி செய்வேன்னு சொல்லியிருக்கார். பூனாவில் நிகழ்ந்த தேசிய நடன போட்டியில் முதல் பரிசு பெற்றவர். அது வந்து 4000 பேர் கலந்துக்கிட்ட போட்டி. 11வது வயதில் மேடை ஏறியவர். இதுவரை 600 மேடைகள் கண்டிருக்கிறார். காசி, கொல்கத்தா, திருவண்ணாமலை போன்ற பல ஸ்தலங்களில் நகர கோயில்களில் நடமாடுகிறார். நடன பாரதி, நாட்டிய செல்வி, இளங்கதிர் போன்ற பட்டங்கள் பெற்றவர். இவருடைய கணவர் இப்போதான் குழந்தை பிறந்து இவருக்கு ரொம்ப கை குழந்தை இருக்கு. அதாவது அந்த குழந்தையோட வந்து விருது வாங்குறதுக்காக வந்திருக்கிறார் பாலாம்பிகா. இவரை வாழ்த்துவதில் நாம் பெருமை கொள்கிறோம். இவரை கௌரவிக்க ரோஜா வள்ளிக்கண்ணு ஆட்சி அவர்களை கௌரவிக்குமாறு அழைக்கிறோம். நெக்ஸ்ட் ஐ கால் அப்பான் மிஸ்ஸஸ் சாந்தி நாச்சியப்பன். பொதுவாக வீடுகளில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதை செய், அதை செய்யாத, இது செய்யாதுன்னு எப்போ பாரு சொல்லிட்டு இருப்போம். அதனால் நம்மளை பார்த்தோன்னே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வந்துட்டாங்கப்பா விஜிலண்ட் ஆஃபீஸர். அப்படி ஒரு விஜிலண்ட் ஆஃபீஸர் தான் இப்போ நமக்கு வராங்க. ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் சூப்பரிண்டெண்டன்ட் இன் த டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் யூனிட், டாட்டர் ஆஃப் லேட் அரசு நாச்சியப்பன், ஆத்தங்குடி முத்துப்பட்டினம். And she was born and brought up in Madurai, and she completed her bachelor's in Fatima College, Madurai, and she completed her post-graduation in Gandhigram University, Dindigul. She did her MCA in Madurai Kamarajar University. And between 2014 and 20, she has worked in the Directorate Revenue Intelligence South Zone Unit, Chennai, and Anti-Smuggling Agency. She's completed 31 years of service. Her performance in investigating smuggling and commercial fraud cases is outstanding. Some are very notable, which cannot be discussed publicly. Right? As an intelligent officer, she has handled 2 NDRs and seen that they are fairly punished. Fairly punished, I would like you to note this. She has also coordinated with the public prosecutor in disposal of various seized goods, including valuables, currencies and drugs. Her outstanding performance and devotion to duty has made her the recipient of Presidential Certificate of Appreciation and Medal for Specially Distinguished Record of Service. May I request Mrs. Roja Vallikanna to award. Now I call upon Mrs. Meenal Ramanathan. திருமதி மீனால் ராமநாதன் மணப்பாறை அருகே ஒரு சிறு கிராமத்து பள்ளி ஆசிரியர். அவர் இன்று வர இயலவில்லை. ஏன்னா நாளை காலையில் பள்ளிக்கு போக வேண்டும் என்பதால் அவரால் வர இயலவில்லை. அவருடைய உறவினர், அவருடைய அத்தையை வந்து அவர் சார்பாக சான்றிதழ் வாங்க அனுப்பியிருக்கிறார்கள். செய்தி வாசிப்பாளரை போல கணீர் குரல் கொண்ட ஆசிரியர் மீனாவுக்கு செய்தி வாசிப்பதனால் கொள்ளை பிரியம். சிறு வயதில் செய்தி வாசிப்பாளராக வேண்டும் என்று விரும்பியவர் ஆனால் ஆசிரியர் ஆகிவிட்டார். கவரப்பட்டி என்னும் சிறு கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவருடைய சாதனை, ஆசிரியராக எல்லாரும் தானே பணியாற்றுவாங்க, இவருடைய சாதனை என்னன்னு கேட்டால், கொரோனா காலத்தில் இவர் வந்து எல்லோரும் வீட்டில் முடங்கி இருந்தபோது இவருக்கு வந்து ஒரு கவலை வந்துருச்சு. ஏன்னா இந்த பிள்ளைங்க, அந்த கிராமத்து பிள்ளைங்கள்லாம் அந்த 1லேருந்து 5 தொடக்கப்பள்ளினா 1லேருந்து 5 தானே, அவங்க அந்த படிக்கிற பிள்ளைங்க வந்து ஒரு மாதம் 1 வாரம் லீவ் விட்டாலே பாதி மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் 1 மாதம் லீவ் விட்டால் சுத்தமாக மறந்துடுவாங்க. இவங்களுக்கு வந்து 1 வருஷம் லீவுனா எல்லார்கிட்டையும் அந்த பிள்ளைங்கள்ட்ட ஸ்மார்ட் ஃபோன்லாம் ஆன்லைன் கிளாஸ்க்கு இருக்காது. இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுடைய 2 வீலர் எடுத்துக்கிட்டு ஒரு கட்டப்பையில் நோட்டு, புஸ்தகம், பை, அந்த பிள்ளைங்களுக்கு பரிசு இருக்க பென்சில் எல்லாம் எடுத்துக்கிட்டு குண்டும் குழியுமான சாலைகளில் அந்த 2 வீலரை ஓட்டி
அந்த கொரோனா காலம் முழுவதும், ஊரடங்கு காலம் முழுவதும் கிராமங்களுக்கு சென்று ஒரு திண்ணையிலேயோ ஒரு மரத்தடியிலேயோ அமர்ந்து அந்த கிராமத்து பிள்ளைகளை வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு ஆங்கிலம், தமிழ், கணிதம் எல்லாம் மறந்து போயிடாமல் இருக்கிறத சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அது வந்து மிகச்சிறந்த ஒரு விளைவை கொடுத்துருக்கிறது. குழந்தைங்க மறக்கலை. திரும்ப கொரோனா முடிஞ்சு ஸ்கூலுக்கு வரும்போது அவங்க எப்போதும் போல் வந்து படித்தாங்க. இவங்களுக்கு வந்து தமிழக அரசு நல்லாசிரியர் விருது கொடுத்து கௌரவித்தது. புதுகை மாவட்ட ஆட்சித்தலைவரும் இவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் பரிசீலித்து கௌரவித்தார். அவர் இன்று வர இல்லாத அவருடைய அத்தை திருமதி ஜானகி வந்து அந்த கௌரவத்தை பெற்றுக்கொள்கிறார். Now it's a turn of Soundram Ramanathan. Inspiring the world to make changes for a better tomorrow can be tough. However, we have some activists who have hit the nail on the head. We will agree that climatic changes has become a big boulder left on our shoulders, and this has to be kept down as early as possible. Soundram Ramanathan has had a magnetic pull towards this. She took this up as her main area of study in BTech, and she's completed BTech Energy Environmental Engineering in Tamil Nadu Agricultural University, Coimbatore. She further strengthened herself in the same field, doing MTech in IIT Delhi. So this has paved the way for her dreamt career to come true. For she joined the energy and environment sector and is now serving as manager in climate change and sustainability service at KPMG Assurance and Consulting Service LLP Gurugram. She is managing a team across a range of industries to better understand and develop solutions to enhance sustainability. Climatic changesனால வர பல இடையூறுகள் நமக்கு தெரியுது. அதை வந்து இண்டஸ்ட்ரீஸ், மைனிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட மெயின் ஏரியாவே. அதை ஷீ இஸ் டீலிங் தட் அக்ராஸ் வேரியஸ் ஏரியாஸ். ஷீ ஹாஸ் presented many papers and her ideas have been recognized and awarded too. In 2021, her paper was selected as one of the best presenter and only one from India among 10 by the International Solid Waste Association in an online conference. She has held many workshops on pollution control, and she has been the master speaker in IISF Young Scientist Award in 2017. She has been the key speaker also at Cold Strands. We are proud that we have such an energetic and far-fetched visionary among our Nagarattar ladies. May I request Mrs. Meenakshi Annamlai to give away the award. Now I call upon Muthu Periyanayagi, Mrs. Muthu Periyanayagi. I would like all of you to listen to her life, a very challenging life she has had. See, when normally a mother gives birth, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது ஒரு கொண்டாடக்கூடிய தருணம். இவங்களுக்கும் வந்து ட்வின்ஸ் பிறந்தது. ட்வின்ஸ் பிறந்ததில் வந்து அந்த ஒன்று வந்து பெண், ஒன்று வந்து ஆண். பெண் குழந்தை வந்து இறந்து விட்டது பிறந்து சிறிது நேரத்தில். ஆண் குழந்தை வந்து she was happy ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னு. பட் இட் வாஸ் a premature baby. ஸோ டாக்டர்ஸ் வந்து அப்சர்வேஷனில் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் ஆக ஆக தான் தெரிஞ்சது அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னு. அப்புறம் டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு வந்து கண் பார்வை வந்து அதில் குறைபாடு இருக்குன்னு. அப்புறம் இவங்க வந்து அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தை 11 வயசு இருக்கும்போதே அதுக்குள்ளே ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க. சேர்த்து அந்த கண் எக்ஸசைஸ்க்காக அந்த ஸ்கூலில் ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்த்து அந்த பையனை வந்து அதில் மூவ் பண்ண வச்சுருக்காங்க. பட் திங்ஸ் வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லை. பட் இந்த அம்மா வந்து மனசு தளரவே இல்லை. இந்த இடத்துல வந்து நம்ம இந்த அம்மாவை வந்து நல்ல சத்தமான கரகோஷத்தோடு நம்ம என்கரேஜ் பண்ணணும். இவங்க வந்து மனசு தளரவே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏஜ் அந்த குழந்தைக்கு 9 இயர்ஸ் ஆகும்போது
அவனோட ஃபுல் ஐசைட்டை அவன் தொலைச்சிட்டான். இன்டெலெக்சுவலி டிசேபிள் டூ. பட் இவங்க அப்பவும் விடலை. இவங்க மதுரம் நாராயணா சென்டரில் அந்த குழந்தையை சேர்த்தாங்க. அந்த சென்டரில் அந்த குழந்தைய மட்டும் சேர்க்காம இவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த குழந்தையோட கூடவே இருந்து அப்புறம்தான் அந்த குழந்தை வந்து ரெஸ்ட் ரூம் போகணுன்றதே சொல்ல தெரிஞ்சது. 9 இயர்ஸுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை சொன்னது. கூடவே இருந்திருக்காங்க. ஸோ ஒன்லி ஆஃப்டர் திஸ் he was able to tell everything. சின்ன சின்னதெல்லாம் he was able to tell. So it is here this mother has to be identified. And இப்போ வந்து இந்த 9 இயர்ஸுக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அவன் தண்ணியில் விளையாடும் போது அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கான். அது வரைக்கும் வந்து எக்ஸ்பிரஷனே இல்லை. பட் 9 இயர்ஸ்க்கு அப்புறம் அவன் தண்ணியில் விளையாடும் போது அந்த முகம் மலர்ச்சி அவங்க பார்த்தோன்னே, சரி இந்த குழந்தைக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும்னு நம்ம யாரும் எதிர்பார்க்க மாட்டோம். ஸ்விம்மிங்கில் சேர்த்து விட்ருக்காங்க. இந்த ஸ்விம்மிங்க்கு வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கோச் கிடைக்கிறது வந்து ரொம்ப அரிது. பட் ஷி காட். அந்த கோச்சை வச்சு அவனை கோச் பண்ணி இப்போ அந்த கோச்சே வந்து has started sending the child for competitions. தட் முதல்ல இவங்க கூடவே போனாங்க. இப்போ அந்த கோச்சினோட அரவணைப்பிலே அந்த பையனை காம்படிஷன்ஸ்க்கு அனுப்புவாங்க. முதல்ல வந்து அந்த பையன் அந்த மாதிரி காம்படிஷன்ஸ் போனப்போ கொஞ்சம் he felt ஒரு மாதிரி ஒரு டிஸ்கரேஜாக ஃபீல் பண்ணி, ஏன்னா மற்றவங்க இது பண்ணுறதெல்லாம். பட் லேட்டர் ஆன் அந்த குழந்தைக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இப்போ he is competing, ரொம்ப நல்லா கம்பீட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஐ திங்க் வந்து this mother has to be awarded. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து கோச்சிங் கிளாஸ் கூட்டிகிட்டு போகும்போது இதெல்லாம் வந்து என் மனசை தொட்டது. அவங்களோட அந்த இதை படிக்கும்போது நான் ஸ்கூட்டரில் தான் கூட்டிகிட்டு போவாங்களாம் சில சமயங்களில். அவன் வந்து தூங்கிடுவானான். எங்கே விழுந்துருவானோன்னு பயந்துட்டு துப்பட்டால தன்னோட சேர்த்து கட்டிட்டு ஸ்கூட்டரில் கூட்டிகிட்டு போவாங்களாம். அண்ட் ஷி ஹஸ் ரியலி டன் அ வண்டர்ஃபுல் திங். அண்ட் அந்த குழந்தையோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க இவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. Your love has a power to move mountains and this journey is a test for your strength. So may God be with you always. Thank you. பையனை 2 வீலரில் கூட்டிகிட்டு போகும்போது தூங்கிடுறாங்கிறதுக்காக இவங்க வந்து டிரைவிங் கற்றுக்கிட்டு கார் வாங்கி காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கோவாவில் நடந்த கடலில் நடந்த நீச்சல் போட்டி, அப்புறம் வந்து இங்கே சென்னையில் நடந்த நீச்சல் போட்டி, கோவளத்தில், அந்த மாதிரி பல இடங்கள்லாம் ஆற்று நீரில் கடல் நீர்லாம் ஒரு சில மைல்கள் வரைக்கும் நடக்கிற பாரா ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிற சிறப்பு குழந்தைகளுக்கான நீச்சல் போட்டியில் இவங்க பையன் லக்ஷய் குமார் பரிசு வாங்கியிருக்காரு, சான்றிதழ் வாங்கியிருக்காரு. இப்போ அவங்களுக்கு 17 வயசா? இப்போது லக்ஷய் குமாருக்கு 18 வயது. மதுரம் நாராயணன் சென்டரில் வந்து 16 வயது வரை உள்ள குழந்தைகளை தான் வச்சுக்குவாங்க. அதுக்கு மேலே இருக்க குழந்தைகளை வந்து அங்கே அவங்களால பார்க்க முடியாது, வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இவங்க அதனால் அதுக்கப்புறம் இந்த குழந்தையோட முன்னேற்றமும் படிப்பும் தடைபடக்கூடாது என்பதற்காக இவங்க இறை ஓவியம் என்னும் சிறப்பு பள்ளியை ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் அந்த பையன் மட்டும் இல்லை, இவங்களை போன்ற சிறப்பு பெற்றோர்கள் சிலர் சேர்ந்து அவங்க குழந்தைகளையும் சேர்த்து ஒரு 5-6 பிள்ளைங்க சேர்த்து இப்போ ஒரு பள்ளி இவங்க தனியாக தொடங்கி அந்த பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன வேலைகளை கற்றுக் கொடுத்து ஊதுபத்தி போடுதல், அந்த மாதிரி இப்போ மெழுகுவர்த்தி தயாரித்தல், அந்த மாதிரியான வொகேஷ்னல் தெரப்பியெல்லாம் கொடுத்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. மிகப்பெரிய சாதனை இவருடைய சாதனை. படித்து பெரிய பதவியில் இருப்பது ஒரு சாதனை என்றால், ஒரு தாயாக தன் மகனை குறைபாடுடைய தன் மகனை வந்து அரங்கத்தில் முன்னிறுத்தி புகழ் பெற வைப்பதும் மிகப்பெரிய சாதனை. அந்த வகையில் முத்துப்பெரிய நாய்க்கு இந்த கௌரவத்தை நாங்கள் அளிக்கிறோம். பாராட்டுக்கள். எல்லாருக்கும் நன்றி. என்னை இந்த சாதனையால் தான் நீங்கள் நினச்சதுக்கு நன்றி. உங்கள் எல்லாரையும் மாதிரி தான் நானும் ஒரு அம்மா. எனக்கு நிறையா பேசணும்னு நினச்சேன், எனக்கு முடியல. நீங்கள் எல்லோரும் என்ன மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்களோ, என் குழந்தை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கான். அவனை இன்னும் கொஞ்சம் நான் வேறு மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். நிறைய இடங்களில் வந்து குழந்தை பார்க்கவும் முடியாது, அதனால நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. திருப்பி வேறு இடத்துல ட்ரை பண்ணி தான் இன்றைக்கி வந்து அவன் இது பண்ணிகிட்ருக்கான். நான் வந்து கூட்டிகிட்டு போகிறது மட்டும்தான், அவனோட கோச்சஸ் தான் நிறையா எனக்கு வந்து இல்லை அவன் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நிறையா ஊக்குவித்தல் கொடுத்தாங்க. நான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்பா, அம்மா, ஆயா, அப்பத்தா, அவங்களெல்லாம் பார்த்துருக்கோம். அவங்க எல்லாருமே எல்லா நேரத்துலையும் எந்த இடத்துலையும் நம்ம இதில் வந்து இது பண்ண மாட்டாங்க. சரி அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு. அதே தான் நானும் செஞ்சேன். ஏன்னா என் பையனால இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக எல்லாருக்கிட்டே தெரியுறேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். இதுபோல் குறைபாடுடைய குழந்தைகள் பிறந்தால் மனம் தளர்ந்து சோர்வடைந்து போய்விடாமல் அவர்களை இந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு ரோல் மாடல் தாய். இவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்க டாக்டர் சௌந்தரம் பெரியகற்பன் அவர்களை அழைக்கிறோம்.
செல்வி கேஆர் பத்மாவதி, அவங்க வந்து வைசாக்கில் கடற்படையில் இருக்காங்க. நம்ம நகரத்தாரில் கடற்படையில் நேவியில் இருக்கக்கூடிய ஒரே பெண். அதுவும் வயசெல்லாம் ரொம்ப ஆகலை, இன்னும் கல்யாணம் ஆகலை. அந்த பொண்ணுக்கு இப்போ தான் கல்யாணம் பேசியிருக்காங்க, சின்ன பொண்ணு. அவங்க இன்றைக்கி வர முடியல. அவங்களுடைய ஐயா, அவங்கள வளர்த்த அவங்களுடைய அன்பு ஐயா தன் பேத்திக்காக அந்த விருதை வாங்க வந்திருக்கிறார். ஒக்கூர் திரு ராமநாதன் செட்டியார் அவர்களை இந்த பேத்திக்கான கௌரவத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கிறேன். லெஃப்டினன்ட் பத்மாவதி, அவங்க வந்து ஸ்கூல்லையே வந்து படிக்கும்போதே அவங்களுக்கு வந்து வீர தீர செயல்களில் மிக ஆர்வம். என்சிசி அந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக பங்கேற்பாங்க. அவங்க ஆயா ஊர் மதகுப்பட்டி, அப்பத்தா ஊர் கல்லல் கோயில், வைரவன் கோயில். நகரத்தார் பெண்கள் இது வரைக்கும் கால் பதிக்காத துறை வந்து இந்திய இராணுவமாக தான் இருந்தது. அதில் இப்போ கடற்படையில் வந்து பத்மாவதி சேர்ந்துட்டாங்க. பிஇ மெக்கானிக்கல் படிப்பு முடித்தவர். அசோக்ல நிறுவனத்தில் அவங்களுக்கு வந்து படிப்பு முடித்ததும் பிளேஸ்மெண்ட் கிடச்சிது. R&Dயில் வந்து அவங்களுக்கு நல்ல பணி கிடச்சிது. ஆனால் அந்த பணியை உதறிவிட்டு கடற்படைக்கான தேர்வு எழுதினார். ஒரு தடவை தேர்வு எழுதினார், தேர்வாகவில்லை. மறுமுறை எழுதினார், அதிலையும் தேர்வாகவில்லை. ஆனாலும் அவர் மனம் தளரவில்லை. மீண்டும் மீண்டும் எழுதி கடைசியில் கடற்படைக்கு தேர்வாகிவிட்டார். கொச்சினில் வந்து இப்போ பயிற்சியில் இருந்தார், நேவியில் பயிற்சியில் இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க ஆஃபீஸர் போஸ்டிங் கிடச்சி வைசாக்கில் இருக்காங்க. லெஃப்டினன்ட் பத்மாவதி. இப்போ அவங்களுடைய ஆர்வம் என்னென்னா போர்க்கப்பலில் பயணிக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஆர்வம். அதை நோக்கி தான் அவங்களுடைய அடுத்த முயற்சிகள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பத்மாவதி இப்போ வர முடியல. அவங்களுடைய ஒரு சிறு வீடியோ அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய தாயார் தந்தையார் தற்போது இல்லை, அவர்கள் இருவரும் காலமாகிவிட்டார்கள். அவங்க ஐயா தான் அவங்கள வளர்த்தது, அவங்க ஐயா தான் அவங்கள நேவிலே சேர்த்தது. பத்மாவதி வந்து எனக்கு ஆஃபீஸர் போஸ்டிங் கிடச்சி குவார்ட்டர்ஸ் கொடுத்ததும் நான் முதல்ல எங்கள் ஐயாவை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு தான் சொல்லிச்சு அந்த பொண்ணு. அவங்க ஐயா இப்போ பேத்திக்காக விருதை வாங்க வந்திருக்கிறார். அவரை கௌரவிப்பதற்காக டாக்டர் சவுந்தரம் அவர்களை அழைக்கிறேன்.